நானும் கேள்விப்பட்டேன். 12வது படிக்கும் போது அண்ணன் சீமானை பற்றி பேசுறாங்க, காலேஜ் படிக்கும் போது சீமானை பற்றி பேசுறாங்க. அது மேரேஜ் ஆயிட்டு பார்த்து அண்ணன் சீமானை பத்தி பேசினாலுமே இல்ல நான் போட மாட்டேன்றாங்க. என்ன காரணம்? அதுதான் அவருதான் பித்தளை மாத்தி இப்படி பேச்சு வழக்குல சொன்னா அவர் ஒரு பித்தளை மாத்தி இன்னைக்கு பேசுறது நாளைக்கு பேசுறதுல நாளான்னைக்கு பேசுறதுல அப்படி பேசுற சீமான யாரு வந்து நம்புவாங்க? நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அண்ணன் சீமானை பற்றி ஓகேங்களா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி தொடர்ந்து அவர் மேல விமர்சனம் பண்ணிட்டு வெளியே வராங்க. என்ன விமர்சனம் பண்றாங்கனாக்கா, எனக்கு மரியாதை தர மாட்டாரு, ஆக்சுவலா அவரே பார்த்தனாக்கா நான் எடுக்கத்தான் முடியவே இருந்தா கட்சியில இரு இல்லைன்னா வெளியே போன்றாரு. அது எப்படி சொல்லலாம்? நான் சின்ன வயசுல நான் வச்சு போஸ்டர் ஒட்டி பார்த்தனா பெரிய அந்த கட்சி பெரிய அளவு கொண்டு வந்திருக்கேன். ஆனா என்ன எப்படி இப்படி விமர்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பெரிய கேள்வி வைக்கிறாங்க இல்லையா? அது பத்தி நான் சொல்ல விரும்புறேன். ராமதாஸ் சிஷியம் தான். ராமதாஸ் கூட தன்னுடைய பொதுக்குழு கூட்டி அங்க பேசும்போது சொன்னாரு, நான் ஆரம்பிச்ச கட்சி இஷ்டப்பட்டாரு எல்லாரும் வெளில போகடா அப்படின்னாரு. அவரு அந்த பெருந்தனக்காரன் தான். பெருந்தனம் எங்க இருந்து வரும்? ஆதிக்கம் அங்க இருந்து வரும். அப்படியே மேல படிப்படியா போவாங்க. அவங்க எல்லாம் அப்படியேப்பட்டவங்க தான் அதிபர்கள் இவர்கள் எல்லாம். அதனால ஆமா அந்த சீசன் தான் இது. இப்ப சீமாலாம் வந்து நான் போய் என்ன அப்படி பண்றேன்னாக்கா, சில கட்சி இந்தியாவில் சில கட்சிகள் இருக்கிறது கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள், அவர்கள் கிளை மட்டத்துல இருந்து மேல் மட்டவர்லாம் அதாவது இது பண்ணி எடுப்பாங்க. அது கருத்து உரிமை இருக்குண்ட. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா உள்கட்சி ஜனநாயகம். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா கூட இருக்கலாம், ஏன்னா உடனடியா கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருந்து வெளில அனுப்ப முடியாது. அதற்கான இது இருக்குது, நெறிமுறைகள், வழிகாட்டு குழு இருக்குது. அது போல இருக்கு. இவங்களுக்கெல்லாம் அப்படி இல்ல. அண்ணன் சீமா நினைச்சா சரியா போச்சு, வெளில போனா போயிடணும், நீ போகலன்னா உன்னை வந்து போன் போட்டு. ஆக்சுவலா எல்லா கட்சியிலுமே பாத்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு உரிமை கொடுப்பாங்க, அவங்க பேசுறதுக்கு உரிமை கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆனா நாம் தமிழர் கட்சியில வந்து எல்லா நிர்வாகிகள் வெளியே போறாங்களே, அதனால பின்னாடி பார்த்தா சந்திக்குவாங்க இல்லையா? கண்டிப்பா. அது அவருக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. சங்கிகளை அவரை பாராட்டுறாங்கல்ல, அது அவருக்கு போதும்ன்றாரு. அது போதுமானதா இருக்குமா? அது இப்ப எதுக்கு? பணம் தானே அவருடைய நோக்கம், சமூக அக்கறை இல்லையா? அவருக்கு பணம் மட்டும்தானே பிரதானமா இருக்குதா? அப்ப என்ன பண்ணுவாரு? அப்படி எந்த வகையில பணம் வந்தாலும் அதற்காக இப்ப பெரியாரு ஏன் திட்டுறாரு? ஒரே காரணம், பெரியார் என்ன இந்த சமூக துரோகியா? உலக அளவுல பேசப்பட வேண்டியவர் பெரியார்லாம். இவரை யாருக்கு தெரியும்? விடுதலை புலிகிட்ட போய் நான் துப்பாக்கி பயிற்சி எடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. பயங்கர வேணாம். இல்ல பயிற்சி எடுத்து போய் சண்டை போட வேண்டியதானே கடைசி காலத்துல. சரி, ஓகேண்ணா. ஃபைனலா சோ நாம் தமிழர் கட்சியில இருக்க தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல இதுதான், இது பெரியாரே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. எவன் சொன்னாலும் நம்பாதரா, உன்னுடைய சொந்த அறிவுல இருந்து கற்றுக்கொள். அது நானா இருந்தா கூட தூக்கி போட்டு போ, உன் அறிவுக்கு என்ன பண்ணுறது. அதை தான் நான் இவங்களும் சொல்ல வரேன். நீங்க எல்லாம் வந்து உணர்ச்சி வசமா பேசுறதுனாலயோ, அவரு கத்தி கத்தி பேசுறாரு, கை நீட்டு ஆகுனா, இதன் மீது பயங்காதீர்கள். பேசலாம், யார் வேணாலும் பேசிட்டு போகலாம். அவங்க ஒரு வியாபாரிகள், பேச்சு வியாபாரிகள். அது போல சீமான் பேசலாம், பேசுறது இளைஞர்களை ஆஸ்கரிக்கும். ஏன்னா ஒரு இதுவா பேசும்போது என்ன ஆகும், இளைஞர்கள் 18ல இருந்து 25 வயசுல இருக்கிற ஒரு இளைஞர் எதையோ ஒரு மாற்றத்தை நோக்கி தானே இது பண்ணுவான். அப்ப அது இழுக்கதான் செய்யும். அவங்க எல்லாம் வந்து அது தெளிவா நீங்க பாருங்களேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன அவங்க கிட்ட இருந்த ஆளுங்களாம் எவனும் இருக்க மாட்டான். ஏன்னா அவன் தெளிவு பெற்றுருவான். ஒரு 5-6 வருஷத்துலயே சீமா இப்படியா பட்டவரா, சரி சரி மூட்டையை கட்டுறா போலாம் நம்ம. ஆமா, ஆக்சுவலா இது நானும் கேள்விப்பட்டேன். 12வது படிக்கும் போது அண்ணன் சீமானை பற்றி பேசுறாங்க, காலேஜ் படிக்கும் போது சீமானை பற்றி பேசுறாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிட்டு பார்த்து அண்ணன் சீமானை பத்தி பேசினாலுமே இல்ல நான் போட மாட்டேன்றாங்க. என்ன காரணம்? அதுதான் அவருதான் பித்தளை மாத்தி இப்படி பேச்சு வழக்குல சொன்னா அவர் ஒரு பித்தளை மாத்தி இன்னைக்கு பேசுறது நாளைக்கு பேசுறதுல நாளான்னைக்கு பேசுறதுல அப்படி பேசுற சீமான யாரு வந்து நம்புவாங்க? ஓகேண்ணா. இப்ப அவங்க நம்பணும்னா அண்ணன் சீமான என்னென்ன விஷயத்துல மாத்திக்கணும்? இனிமேல் அவர் மாத்திக்கவே முடியாது. மாத்திக்க தேவையில்ல. முடியாது, இல்ல மாத்திக்க முடியாது. இல்ல, ஏன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்து இனி இதுல ஒரு வாய்ப்பு இல்ல. அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. இந்த மக்களை திரட்டுற வாய்ப்பு, இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களை தூக்கி பிடிக்கிற வாய்ப்பு, இதெல்லாம் இருந்தது. அவரு வந்து அதையெல்லாம் நழுவ விட்டாரு. ஒன்லி அவர் வந்து நாங்க வந்து யாரு ஆட்சிக்கு வந்ததும் அதிகாரத்தை கைப்பற்றுவதில் இருந்தாங்களே கண்டிய, மக்களை திரட்டுவதில் இல்ல. வெறும் அதிகாரம் எனக்கு வேணும், நாளைக்கு நான் வந்துட்டுனாக்க இதை செய்வேன் அதை செய்வேன், எங்க கிட்ட ஒரு கொடுத்து பாருங்க ஆட்சியை, இவர்கிட்ட கொடுத்துருவாங்க. இது என்ன இந்த படமா, மணிரத்னம் படம், ஒரு நாள் முதல்வர் ஆகி நாங்க கீழ்ச்சிட்டு போயிடலான்றதுக்கு? இதெல்லாம் படமா, சினிமாவா? இது சமூகத்தின் மீது அக்கறை இருக்கணும். அவர் சங்கர் படத்துல தான் அப்படி வரும். அது போல பேசக்கூடாதுல்ல. இவர் சொல்றாரு எனக்கு மட்டும் ஒரு நாள் வசமானால் ஒரு வானம் வசப்பட போதா இவருக்கு? இல்ல, நான் டிஎம்கே இல்ல, ஆக்சுவலா கலைஞரை பிடிக்கும். இப்ப கம்பேரிங் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆட்சியாளர்களை பத்தியும் நம்ம கம்பேரிங் பண்றோம். பண்ணும்போது தமிழகம் தான் ஒரு நல்ல கல்வி தரத்துல இருக்குது. நீங்க எல்லாம் என்ன பின்பற்றுங்கடா, திராவிட மாடல்னு அதை சொல்றாங்க. இருக்கட்டும், மனிதர்கள் மாடல்னு கூட சொல்லலாம். அது அழகா திராவிட மாடல்ன்றாங்க. அந்த திராவிட மாடலை நீங்க பின்பற்றுங்க. எங்களை போய் குஜராத் மாடலை பின்பற்ற சொல்றேன். 4 கிலோமீட்டர் போனாக்கா அவ்வளவுதான்,
ம். பஸ் வசதி இல்ல குஜராத்ல கிராமத்துக்கு. தமிழ்நாட்டுல அப்படி இல்ல. எந்த மூலையில இருந்தாலும் சரி, ம். கிளாம்பாக்கத்துல வந்து இறங்கினால் அங்க இருந்து உங்க வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். 24 ஹவர்ஸ் பஸ் ம். வச்சிருக்காங்க. ஆனா என்ன மக்கள் தொகை கொஞ்சம் அதிகங்க, அதனால கொஞ்சம் இதுவா இருக்குது. இதை விட மக்கள் தொகை பெருக்கமா இருக்கிற மும்பை கூட பரவாயில்லன்ற. இல்லண்ணா